வச்சிருந்தா பாத்தீங்களா, லைட்ட கல்படி நவண்டு கரும் பாம்பாக இருந்த காலன் சீறி எழுந்து கடித்து விட்டார். பாம்பு கடித்து பாப்பான் இறக்கிற நிலைமையிலே கை தட்டுப்படுகிறது. பொன்முடிச்சியில் பொட்டணம் கிணத்துக்குள் விழுந்தது. பிராமணன் அப்பவும் செத்துருவோம், அவனுக்கு பயம் இல்லை. அந்த பொண்ணை எடுக்கணும் தான் என்ன வருது என்று பதறி விளம்பரம் பாருங்கோ. பட்ட விஷம் தலைக்கு ஏறி பாப்பானும் இந்த 3 ஆவிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே வருகின்றது. போனார் கையிலையில் மொபேருமாகவே சென்று கைலாசம் கண்ணில் ஆகாத மாவி அம்மாளே என்று சொன்னார். சொல்லி நிறுத்தி மறையவன் தன்னை யாழோ தமையனை பார்த்தேது நெல்லென்று சொல்லி ஆதி மறையவன் தன்னை ஏழை ஆளும் தமையனை பார்த்து அல்லாலை கொண்ட பழியை திரும்பவும் வாங்கே எங்களை காசி நெய்யில் பிறப்பிக்க வேண்டும். நல்லது என்று நயனார் சிந்தையது மகிழ்ந்து சிந்தை மகிழ்ந்து நாட்டு பிறப்பிக்க கூட்ட யாருக்கு சொந்தம்? ஏ மாமா கொஞ்சம் தரத்துக்கு காலையில வந்து கதை படிக்க 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. 3 பேர் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, இறந்தாங்க. கதை முடிஞ்சு வாங்க வீட்டுக்கு. இந்த ஆவி மட்டும் இருக்குதுல்ல, ஆவி போன பிறகு இந்த உள்ள என்ன சொல்லுவா? சவன்னு சொல்லுவா, பிரேதன்னு சொல்லுவா இல்லையா? இந்த ஆவி 3ம் ஒன்று சேர்ந்து கைலாய மலைக்கு வருகிற போது ஆண்டவருடைய பாதம் பணிந்த போது பகவான் அந்த திருகண்ட நட்டுவரையும் லட்சுமி உள்ளே கூப்பிட்டு, லட்சுமி என்ன கண்ணு சிறு பருவத்தில் கைலாய மலைக்கு வந்தீங்களே, என்ன காரணம்? சுவாமி, இதோ இந்த பாதகனை நம்பி தனியாக வந்த என்னை கல்லை தூக்கி போட்டு கொட்டிவிட்டான் இந்த சதிகாரம் பாவி. அம்மா, இது யாரு? இதுதான் என்னுடைய அண்ணன். அவன் எனக்கு இறந்தான். நான் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அதே கல்லிலே முட்டி மோதி இறந்து வந்த அன்னைக்கு சுதஞ்சம். அஞ்ச பைய வேற கல்லு கூட கிடைக்காம இருக்கு. உனக்கு ஏதேனும் ஆசை இருக்குதா? பகவானே, எங்களை கல்லாலை கொண்டான் அல்லவா? கல்லாலை கொண்ட வழியை என் கைகளால வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னையும் என்னுடைய அண்ணனையும், அதாவது ஒரே சூழ்நிலை இரட்டை குழந்தைகளாக பிறக்க செய்ய வேண்டும். மறுபிறவி வேணும். லட்சுமி, இந்த வையகத்துக்குள் மனிதராக பிறந்து இறந்தவர்கள் மறுபிறவி கேட்டதில்லை. நீ மட்டும் கேட்கிறியே. கல்லாலே கொன்றவனை கையாலே முடிப்பதற்கு யாம் வரம் தருவோம். சரி, ஆனால் கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டும். நீ மண்ணுலகத்தில் மன்னனுக்கு மக்களாக பிறந்து
தெய்வமாக வரக்கூடிய காலத்தில் சரி நீ நினைத்ததெல்லாம் உனக்கு வரமாக அமையும். அடைந்ததே பாக்கியம். இந்த உலகத்தை இயக்க பிறப்பதற்காக சரி உன்னை இயக்கி என்று கூப்பிடுவார்கள். ஆமா காலத்தினால் சொல் மருவி மருவி இசைக்கு அம்மா அப்படின்னு கூப்பிடுவான். சரி நிச்சயம் உன்னோடு உன் அண்ணனும் பரவியாக ஆகட்டும். சரி இந்த ஆண்டவன் இசை அந்த லட்சுமியும் திருகண்ட நட்டுவனை அமர வைத்து விட்டு ஆமா சித்திரவத்திரனையார் என்ன சோழ நாட்டிலே யாருக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லை என்பது பாருங்கள். இதோ பார்க்கின்றேன் சுவாமி. வருமோ என்று பார்க்கக்கூடிய சமயத்திலே சுவாமி, நீண்ட நாட்களாக உங்களுடைய பக்தர் ஒருவர் காத்திருக்கின்றார் சோழவள நாட்டிலே. செம்பிய மன்னனும் திருத்தேவியும் அவர்கள் உங்களுடைய பக்தர்கள் சுவாமி. என் பக்தர்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்படி ஆம் சுவாமி. ஒருவேளை இவர்களை பிள்ளையாக அனுப்பி செய்யலாம். ஆகட்டும் சுவாமி. என்று ஆண்டவன் எண்ணம் கொண்டு இங்கு அமர வைத்து விட்டு ஆமா இனி சோழ நாட்டை பார்ப்போமா? சோழவள நாடுதிலே தஞ்சீபுரமாக கொண்ட இடம் சோழ நாடு எப்படி இருக்கிறது? ஏனோ நமக்கு முதலை ஒன்றில்லாத பாவோ இருந்தால் இனி கிடக்காவதே செய்வாள். ஐயோ அம்முவிதனில் இத்தனை பேர் பிள்ளை இல்லா. பிள்ளை இல்லா உமையோ நினைத்த விதிவசமுன் முதலே கேளா. ஏனோ நமக்கு பிள்ளை இல்லாத பாவோ அந்த இறைவன் விதித்த விதி இதுதானோ ஐயா? நல்ல மகனே மணி தொட்டி மீதிலே கிடந்தே மகனை கிடத்தி ஆடி விளக்கு தாராட்டி மகிழேனோ. அப்படி சோழவள நாடுதிலே சரி செம்பிய மன்னனும் திருத்தவியுமாகவே ஆக குழந்தை இல்லாமல் அழுது புறம்புகின்ற செம்பிய மன்னன் திருத்தேவி மன்னவனை பார்த்து மன்னவனிடத்திலே சொல்கின்றாள், இப்படி முறைப்படுகிறாள். மன்னவா என்னம்மா? அதாவது குழந்தை இல்லை என்று வாடுகின்றோமே, ஆமா. நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? இன்று இருவரும் ஆண்டவரை ஒண்டி தவம் இருக்கிற போது அம்மையும் ஒரு ஆலயத்திலே வருகின்றார் இருவருமாகவே. தஞ்சை கோயில் கொண்டிருக்கக்கூடிய பிரகதீஸ்வருடைய ஆலயத்திலே சரி வந்து சிவனை மனதார வேண்டி தவம் இருக்கிற போது எப்படி தவமானது இருக்கின்றார் வாருங்கள். சொல்லுங்கள். அந்த நாள் ஒரு சோழன் தேவி அசையா மணிமடந்தை. அந்த நாள் ஒரு சோழன் தேவி அசையா மணி மடந்தை. ஐயோ வெகு வையவே மனம் தளர்ந்து உடன் வெளியதே. ஐயோ வெகு வெய்யவே மனம் மொய்யவே உள்ளம் பொய்யவே. இந்த நாளிலும் முடியாதவன் ஏற்றி முடித்திடவே. எந்த நாளிலும் முசியா தவம் செய்திடவே. இந்த நாளிலும் முடியாதவன் ஏற்றி முடித்திடவே. அம்மையோருடன் உமைப்பாகனும் உமைக்கேளன் வெளியாய். இமையாகிய உம்மை பார்வதன் இமக்கே வரம் தருவாள். வெளியாகிய பகவான் அந்த வேந்தன் முகம் நோக்கி. வெளியாகிய பகவான் உயர்வே தன் முகம் நோக்கி. எனக்கோ மன்னவுனக்கு அங்கு பிள்ளை விட்டு இல்லை. எனக்கு பிள்ளை இல்லை ஆனா உமக்கு பிள்ளை உண்டு. அறியாத தாரகாரங்கள் அருளி செய்தபடியால் அழகு திருத்தேவி வீட்டில் அழகு கர்ப்பம் தரித்திடுமாமே. ஆண்டவனை நினைத்து சரி
அழகுடனே சோழ மன்னனானவனோ ஆமா திருத்தேவியும் தவமானது இருக்கக்கூடிய நேரத்திலே அம்மையப்ப திருவருளாதி ஆஹா. இந்த திருத்தேவியானவள் கர்ப்பமுறுகின்றாள். சரி அவளுடைய வயிற்றிலே கருவானது உருவாக வளர்ந்து வருகின்றது. இது எப்படி வளர்ந்து வருகிறது? கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளர, கருவாய் ஒரு மாதம் மதலைக்கு ஒரு வளர, காணாதவள் மாதம் வயிற்றில் ஒரு வளர, மாதம் அந்த கழுத்தில் முடி வீச எண்ணாவது மாதம் இடையது சிறுத்திடுமா, பொன்னாவது மாதமது இவளுக்கு ஒன்றான மாதம் அது. நல்ல மொத்தி வீரமேனியானாள். நான்காவது மாதம் அவள் மனப்போல் நெறியானாள். ஐந்தாவது மாதம் மரவயறு சோறானாள். தடம், 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 தடம். ஆறாவது மாதமது அருவரூபம் நாமரூபம். ஏழாவது மாதம் ஈழல் போலே வந்துடுமா, ஏழான மாதம் ஏழல் போலே வருகுதன்பாள். எட்டான மாதம் எட்டு முட்டாய் வருகுதென்பாள். ஒன்பது பத்தான மாதம் மாவியவர்க்கு மெய் நோக தொடங்கிடுமாவே. ஆண்டவருடைய திருவருளாலே திருத்தேவி வயிற்றில் கர்ப்பமானது உருவாக வளர்ந்து வருகின்றது. 10 மாதம் கழிந்து அம்மா சோழவல்லியுடைய வயிற்றிலே 10 மாதம் நிகழ்ந்த போது சரி கர்ப்ப வேதனையால் அப்படியே துடிக்கிறாள், கதறுகிறாள். ஆமா மன்னவனை பார்த்து, மன்னவா என்னம்மா எனக்கோ 10 மாதம் தேய்ந்து விட்டது மன்னவா. நல்ல கணக்கு பார்த்துக்கம்மா. நல்ல கணக்கு பார்க்கிறேன். 9.5 10 10 மெய்யாலுமா? ஆமா 10 மாசத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஒரு கணக்கும் தெரியல, மாசம் மட்டும் பார்த்துக்க. ஆமா உன கூட இருந்தா எப்படி கணக்கு பண்ண முடியும்? இருக்கிறது மறந்துதான் போகிறேன். 10 மாசம் ஆயிட்டா ஆமா அப்படின்னு ஒரு கர்ப்ப வேதனை. கர்ப்ப வேதனையா இருக்கு. வேதனை தாங்க முடியும். இங்க வேதனை இல்லையோ, இங்க வேதனையா இருக்கு இருக்கு. இருக்கு. சில ஆளுக்கு அப்படிதான் காய்ச்சலுக்கு போனா தலைவலிக்கு மருந்து தருவா. டாக்டர் அப்படி இருக்கா இல்லையா? ஆமா அப்படித்தான் இருக்கும். தலைவலி இருந்தா வயிற்று வலி இருக்கும். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, எங்களுக்கு ஆமா. தலை வலிச்சா இருமல் வரும், இருமல் வந்தா முதுகு வலிக்கும், முதுகு வந்தா அந்த மாதிரி கொஞ்சம் வலியெல்லாம் வித்தியாசமா வரும். கடைசியில இங்கேயே வலிக்கும், இங்கேயே வலிக்கும். ஏன்னா தலை பிரசவம் இல்லையா, தலையில எல்லா பிரசவம். இடத்துலயும் வலிக்கும். தலையில பிரசவம். தலையில பிரசவம் பொம்மைக்கு. ஆக எப்ப இது தலை பிரசவம்னா முதல் பிரசவம். அப்படின்னா அது முதல்லையா? ஆமா அடா, 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 இது நமக்கு இது தெரியாம போச்சு. வாய்ப்பில்லை ராஜா, நீ ஆம்பளையா பிறந்துட்டியே. ஆமாக்கா. வேணா உனக்கு மாத்தி போட்டுருவோம். இப்ப எல்லா இடத்துலயும் எப்படி டெலிவரி நடக்குல்ல. மும்பையில போய் ஒரு ஊசியை போட்டு மாத்தி போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். வரும் வரும். ஆக 10 மாதம் கழிந்து இவளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு மருத்துவனையை கூப்பிட்டு சரி வருகிறாள். மருத்துவமும் ஆமாய் சோழ மன்னுடைய மனைவி சோழவல்லி பெண்ணானவளுக்கு அந்த பிரசவம் பார்ப்பதற்காக சரி கைப்பிடித்து பார்க்கிற போது அந்த குழந்தை பிறப்பதற்குள்ள நேரம் அப்ப அவ சோளங்கள்லையா? சோழவல்லி. சோளவல்லி. அவ என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். தம்பி என்ன சோழராஜ்யம்டா இப்ப எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிற நாடு மாதிரி இல்லடா. ஆமா சோழ மன்னன் சோழ ராஜ்யத்தில் சோற்றால் என்றும் பஞ்சமில்லை. இல்லை இல்லை. வேளம் கட்டி போரடித்தால் நெல்மணியும் கொஞ்சமில்லை. ஒரு நெல் கதிர் அறுத்தால் உலக்கு உதிர் நெல் உதிரமா. அடேங்கப்பா அறுதாள் அறுத்துவரே மறுதாளும் பயிராகும். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செல்லல் என்று
யானை எட்டி போரடிப்பார்கள். சரி, இன்பமுள்ள சோழ ராஜ்யம், சோழ ராஜ்யம் பெருமைக்கு உரிய ராஜ்யம். அப்படி சொல்லுக்குடைய மன்னன் சோழ மன்னன். அவள் மனைவிக்கு கர்ப்பம். ஆமா, அவ மனைவி பிரசவ வேதனையால துடிக்கின்றாள். வந்தாள் மருத்துவம். அம்மாய் 3 குலத்து எண்ணெய் வாங்கி வாங்கி ஒன்றோடு ஒன்று கலந்து அம்மாய் கொடுக்கிற போது எண்ணெயதை தான் போதே எண்ணெய்